வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல மணக்க வெங்காய சாம்பார் பண்ண போறோம். ஒரு குக்கர்ல 100 கிராம் துவரம் பருப்பை கழுவி வச்சிருக்கேன், சேர்த்துடலாம். அது கூட முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகம். மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்துருச்சு, திறந்து பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வளர வேக வச்சுக்கணும், அப்பதான் வெங்காய சாம்பார் நல்லா இருக்கும். இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க, நல்லா இருக்கும். சூடாயிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கங்க, ஒரு 10 போல் இருக்கும். அது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், கருவேப்பிலை சேர்க்க போகிறேன். 2 பச்சை மிளகாய் கீறினது, 1 காஞ்ச மிளகாய், ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன், அது சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. அது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணது, அதை சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இந்த தக்காளி வதங்கி வரட்டும். இந்த சாம்பாரில் காய்கறி எதுவும் சேர்க்கலை, வெறும் வெங்காயம் மட்டும்தான் சேர்த்து செய்கிறோம். இந்த மாதிரி வெங்காயம் மட்டும் சேர்த்து செய்கிற சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காய்கறிகளே இல்லைனாலும் இந்த மாதிரி வெங்காயம் சேர்த்து சாம்பார் செய்யலாம். தக்காளி இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம். இதுக்கு பதில் நீங்கள் சாம்பார் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக வதக்கி விட்டுறலாம். லைட்டாக மட்டும் தண்ணி தெளிச்சுக்கலாம், மசாலா பவுடர் சேர்த்ததுனால. மசாலா பொடி சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி ஒரு 1/2 கப் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும். மசாலாவோட பச்சை வாசனை போய் 5 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை 1/2 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். நீங்கள் தக்காளி குறைச்சி போட்டிங்கன்னா புளியோட அளவை கூட்டிக்கங்க. அது கூட வேக வச்ச துவரம் பருப்பை சேர்த்துடலாம். இது நல்லா கொதித்து எல்லாம் ஒன்று சேர்ந்து வேகட்டும். இந்த வெங்காய சாம்பார் வெங்காயம் மட்டுமே சேர்த்து செய்கிறோம், காய்கள் எதுவும் சேர்க்கலை. இந்த வெங்காய சாம்பாருக்கு உப்பு புளிப்பு கம்மியாக தான் தேவைப்படும், அதனால் பார்த்து சேர்த்துக்கங்க. இப்போ முன்னாடி இருந்ததை விட சாம்பார் நல்லா வத்திருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி ஆயிடும். நல்லா வத்தி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. மணக்க வெங்காய சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதில் கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அந்த கொத்தமல்லி தழையோட வாசனையெல்லாம் சாம்பாரில் இறங்கட்டும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் உளுந்து, அந்த உளுந்து செவந்து வரட்டும். இந்த ஃப்ரைக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். எண்ணெயிலேயே அது வதங்கும். உளுந்து செவந்ததும் கருவேப்பிலை, அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூனில் பாதி பெருங்காய பவுடர், 2 உருளைக்கிழங்கு, ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்க கழுவி தண்ணியில் போட்டிருக்கேன், இதை இதில் சேர்த்துடலாம். இந்த உருளைக்கிழங்கை எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் கடுகு உளுந்து போட்டுட்டு பெருங்காயம் சேர்த்தேன். உங்களுக்கு பெருங்காயம் தேவைப்படல அப்படின்னா சோம்பு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டுடலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அந்த 5 நிமிஷத்தில் இடையில கிண்டி விட்டுக்கணும். இடையில திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கணும், இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும். அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, இந்த ஃப்ரைக்கு நல்லாயிருக்கும். மறுபடியும் மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆச்சு, திறந்து பார்க்கலாம். உருளைக்கிழங்கு பாதி வெந்திருக்கு. மறுபடியும் கிளறி விட்டுட்டு மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள்,
3/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மறுபடியும் சிம்மில் வச்சுட்டு மூடி போடாமல் ஓப்பன்லேயே வச்சு அடிக்கடி கிண்டி விட்டுக்கலாம். இந்த கிழங்கு மசாலாவோடு சேர்ந்து நல்லா எண்ணெயிலேயே வெந்து நல்லா மொறுமொறுப்பாகட்டும். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும், இருக்கட்டும். உருளைக்கிழங்கு மசாலாவோடு சேர்ந்து எண்ணெயிலேயே வெந்து நல்லா மொறுமொறுப்பாயிடுச்சு. இது எல்லா வகை குழம்பு சாதத்திற்கும், அது தவிர வெரைட்டி ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப மொறுமொறுப்பான சுவையான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.